வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ரொம்பவுமே முக்கியமான பதிவு பார்க்க போறோங்க. 2 பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். போட்டி நிறைந்த இன்றைய காலகட்டத்துல ஒரு நல்ல வேலை கிடைப்பது அப்படின்றது குதிரை கொம்பா தான் இருக்கு. அதுலயும் மனதுக்கு பிடித்த மாதிரியான வேலை அமைவது அப்படின்றதும், நிறைவான சம்பளத்துடன் ஒரு வாழ்க்கை அமைவதெல்லாம் ஒரு பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படி நீங்க நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான எளிய தாந்திரிக பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்று செய்ய போறோங்க. வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் அந்த வேலைக்காக தன்னை தயார் செய்து கொள்ளணுங்க. அதுதான் முதல் படி. அதற்கப்புறம் அந்த வேலை கிடைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரிவர எடுத்து தெய்வத்தின் அனுகிரகத்தையும் முழுமையாக பெற்று அதனுடன் இந்த எளிய பரிகாரத்தையும் செய்தலாங்க. ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய வேலை அப்படின்னு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நிரந்தரமான வருமானம் கொடுக்கக்கூடிய சொந்த தொழிலாவது அமையணுங்க. இந்த 2மே சரிவர அமையல அப்படின்னா வருமானத்துல பிரச்சனை இருக்கும், பண கஷ்டம் இருக்கும், கடன் தொல்லை இருக்கும். அதனால நிறைவான வாழ்க்கைய நிச்சயமா வாழவும் முடியாது. ஒரு வேலைக்கு போவாங்க, 3 மாதம் கூட நிலையா நிற்க மாட்டாங்க. அந்த வேலை அவர்களுக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். சொந்த தொழில் தொடங்கி இருப்பாங்க, 3 மாதம் அப்படி இல்லைன்னா 6 மாதம் அந்த தொழிலை கஷ்டப்பட்டு நடத்தி வருவாங்க. ஆனா அதுல இருந்து பெரியதா லாபம் எதுவுமே கிடைச்சிருக்காது. கடைசி சமயத்துல தொழில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த தொழிலை விட்டுவிட்டு மீண்டும் ஒரு தொழிலை தொடங்குவாங்க. இப்படி செய்யக்கூடிய தொழில் மாற்றம் வரும். கையில் இருக்கும் முதலீடும் கரைந்து போகுமே தவிர தொழில இருந்து வருமானத்தை ஈட்ட முடியாம தவித்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இது மாதிரியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் தெரியுங்க. மாதத்தில் ஒரு முறை வளர்பிறையில வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஏதாவது ஒரு சிவன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று இந்த பரிகாரத்தை செய்யலாம். நான் சொல்லக்கூடிய முதல் பரிகாரத்தை கோவில்ல செய்வது அப்படின்றத செய்திருங்க. இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பரிகாரத்தை எலுமிச்சை பழத்தை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க. அதை வீட்டிலேயே செய்யலாங்க. இந்த 2 பரிகாரத்துல எந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். வாங்க இப்ப நம்ம இந்த 2 பரிகாரம் எந்த முறையில செய்யணும் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு பிரசாதத்தை உங்க கையாலேயே சமைச்சிடுங்க. அதை எடுத்துக்கொண்டு சிவன் கோவிலுக்கு போகணுங்க. சிவபெருமானிடம் அந்த பிரசாதத்தை வைத்து அர்ச்சனை செய்து உங்களுடைய வேலையிலையோ இல்ல தொழிலையோ இருக்கக்கூடிய பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை கோவில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வெளியில யாராவது ஏழை எளிய மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் நீங்க அன்னதானமாக கொடுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கு நல்ல வேலை அமையணும், யாருக்கு நல்ல தொழில் அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையால தான் இந்த அன்னதானத்தை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மாதத்தில் ஒரு நாள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எந்த நாளா இருக்கணும் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் வளர்பிறை வியாழக்கிழமையா இருப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. அந்த நாள்ல தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இந்த அன்னதானத்தை மன நிறைவோட செய்து பாருங்க.
இத்தனை பேருக்கு தான் அன்னதானம் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கணக்கோ எந்த ஒரு விதிமுறையோ கிடையாதுங்க. பசியோடு இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அந்த பசியால் கஷ்டப்படக்கூடிய 10 பேருக்கு கொடுத்தாலும் போதுங்க. ஆனால் நம்பிக்கையோட இந்த ஒரு தானத்தை செய்யுங்க. எனக்கு இறை நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லுறவங்க கூட வியாழக்கிழமை அன்று ஏதாவது ஒரு உணவை உங்க வீட்டிலேயே தயார் செய்து அதை கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்து அங்கு உள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு உண்டான பலன் நிச்சயம் கிடைக்குங்க. வியாழக்கிழமை அன்று அன்னதானம் செய்பவர்களுக்கு நிச்சயமா கஷ்டத்திற்கு உண்டான விடிவு காலம் கூடிய விரைவில் பிறக்குங்க. நல்ல தொழில் அமையுங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. அந்த வேலையின் மூலம் நல்ல சம்பளமும் கிடைக்கும். வேலையில் படிப்படியாக பதவி உயர்வும் கிடைப்பதை நீங்கள் கண்கூடாகவே பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா வேலையில் படிப்படியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. உங்களுக்கு பரிகாரத்தின் மீது முழு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலனடையலாங்க. அடுத்தது 2வது பரிகாரத்தையும் பார்த்துடலாங்க. இதையும் வியாழக்கிழமை அன்றைக்கு தான் செய்யணும். அதுவும் வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே செய்யணுங்க. இதற்கு ஒரு எலுமிச்சை பழம் நம்மளுக்கு தேவை. தேவக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி கொள்வது அப்படின்றத செய்திடுங்க. அதுலயும் புள்ளிகள் இல்லாத நல்ல முழு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழமாக தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை உங்க கையில் வைத்து கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையிலையும் ஒரு முறை சுற்றி வரணும். இப்போ உங்க வீட்டில் 3 ரூம் இருக்கு அப்படின்னா 3 ரூம்லையும் ஒவ்வொரு முறை சுற்றி வாங்க. இந்த மாதிரி ஒரு முறை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்து உங்களுடைய தலையை 3 முறை சுற்றி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இந்த பழத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மூக்குக்கு கிட்ட எடுத்துட்டு வந்துருங்க. கிட்ட கொண்டு வந்துட்டு 3 முறை உங்களுடைய மூச்சை வேகமாக இழுத்து அந்த பழத்தோட மேல விடுங்க. அதுக்கப்புறம் யாரிடமும் எதையுமே பேசாம நேரடியாக உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய 4 சந்து கூடும் இடம் இருக்கும் இல்லையா, 4 சந்தும் கூடுற இடத்துக்கு கொண்டு போய் அங்கு நின்று இந்த பழத்தை உங்க கையில் வைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா, வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும், என்னுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல சம்பளத்துல நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. அதே மாதிரி தொழிலில் லாபம் கிடைக்கணும் அப்படின்றவங்களும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும், தொழிலில் நான் நல்ல முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. இப்படி வேண்டுதல் வைக்கும் போது உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரு முறை நினைத்து வேண்டுதல் வைப்பது அப்படின்றத செய்திடுங்க. இப்ப வேண்டுதல் வைத்ததுக்கு அப்புறம் அந்த எலுமிச்சை பழத்தை 4ஆ நறுக்கி 4 மூலையில தூக்கி போடணும். இப்ப ஏன்னா 4 சந்து இருக்கிற இடம், 4 சந்தும் சந்திக்கிற இடத்துல தானே நீங்க நிக்கிறீங்க. அந்த இடத்துல 4 பக்கம் அந்த 4 பீஸை போட்டுடுங்க. நீங்க 4 பக்கம் வீசிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுறது அப்படின்றத பண்ணிடுங்க. வீட்டிற்கு நுழையும் முன்பாகவே கை கால் முகம் எல்லாம் அலம்புறதுக்கு தண்ணியை கொஞ்சம் வெளியே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த தண்ணியை வைத்து நல்லா கால் கை எல்லாத்தையும் கழுவிட்டு தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணுங்க. இந்த எளிய தாந்திரிகமானது நம்மளுடைய கிரக சூழ்நிலையால் நமக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தாமதப்படுத்தினாலும், இல்லை கண்ட்ரஸ்டி இருக்கு அதனால முன்னேற முடியலை அப்படின்னாலோ, முன்னேறக்கூடாது அப்படின்ற தீய எண்ணத்தோட செயல்பட்டு இருந்தாலோ அத்தனையும் முறியடிக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க. இது கூடவே வியாழன் சனி இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள்ல நீங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 7 வாரங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஒவ்வொரு வாரம் முடிய உங்களுடைய முயற்சிக்கான பலன்கள் கைகூடுவதை உங்களால நன்றாக புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியுங்க. இதையெல்லாம் செய்துவிட்டு வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருப்பது அப்படின்றது வேலை உங்களை தேடி வரும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தவறான விஷயம். உங்களுடைய முயற்சிகள் முழுவதும் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக மட்டுமே இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யணுங்க. நம்பிக்கையோட யாரெல்லாம் இந்த 2 பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த 2 பரிகாரத்துல முதல் பரிகாரம் செய்ய போறீங்களா இல்ல 2வது பரிகாரம் செய்ய போறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.